பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த ஹெவன் டிவி பார்க்கிற நேயர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பெண்கள் தினம். இந்த தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களாகிய நாம் அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, தோழியாக, ஆசிரியராக, மனைவியாக, மகளாக என ஒவ்வொரு கோணத்திலும் ஆண்களின் வாழ்வில் பயணம் செய்யும் பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆண்டவராய கர்த்தர் நமக்கு புதிய வருடத்தை தந்திருக்கிறார். இந்த 2025 மார்ச் மாதம் 8ஆம் தேதி உங்களெல்லாம் பார்க்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நம்ம கூட இருந்தவங்க வந்து எவ்வளோ பேர் நம்ம விட்டு எல்லாமே போயிட்டாங்க. எல்லோரும் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. நமக்காக ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுசாளர் கூட்டி கொடுக்குறாரு. ஏன் கூட்டி நமக்கு ஆயுசாளர் கொடுக்குறாருன்னா, ஏதோ நம்ம தவறு பண்ணியிருந்தால் கூட நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம செஞ்ச தவறையே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காகவே நமக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி நமக்கு கொடுத்து இந்த உலகத்தை நம்ம வச்சிருக்கிறாரு. இந்த வருஷத்தை தந்திருக்க நான் வானத்தை பூமி படுத்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்குன தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு டிவி ஷோவை பார்க்க வந்திருக்கீங்களா? கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். எங்கள் தேவ சமுதாயத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் அவர் சொன்னதை நிறைவேற்றி விட்டு தான் அவர்கிட்ட போகுமா. ஆண்டவர் யாருக்காவது வந்து உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து வசனத்தை கொடுப்பார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அது பிடிச்சி ஜெபம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது வந்து அந்த வசனம் என்ன பண்ணுமா, செஞ்ச காரியத்தை நிறைவேற்றி தான் திரும்பி அவர்கிட்ட போகுமா. இல்லாட்டி அதுவரை நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்குமா. அதனால் ஏதாவது ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்ம இப்போ மத்தேயு 26:40 பார்க்குறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கப்படினால் விழித்திருங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலகீனமாக இருக்கும். எவ்வளோ காலையில் எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது, நம்மளால் ஜெபம் பண்ண முடியலையே, உடம்புலாம் வலிக்குதே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவை உற்சாகமாக தான் இருக்கும், மாமிசம் வந்து பலகீனமாக தான் போகுதுல. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கள். கல்லஞ்சு அதிகாலிச்சு ஜெபம் பண்ண பழகிக்கங்க. ஜெபத்தில் மிகவும் ஆழமான ஒரு அனுபவம் என்னென்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு காரியம் நம்ம நடக்குன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். இட்டை விடாமல் ஜெபம் பண்ணணும். அந்த காரியம் வெற்றியாய் முடியுமா. விடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் அந்த ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். விசேஷமாக இரவு நேரங்களில் அமைதியாக இருக்கிற வேளையில் விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் யாரும் லேசாக நினைக்காதீங்க. பயங்கரம் நல்ல ஒரு ஜெபம், அதிகாலை ஜெபம், இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பவர்ஃபுல் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்களும் பாருங்கள். சங்கீதம் 66:19 பார்க்குறோம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 66:20 பார்க்குறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், வந்து ஜெபம் வந்து எப்போயுமே நம்ம மாதிரி அவங்க ஒரு சபையில் இருந்தவங்க, அந்த அம்மா அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இடம் வந்து சிட்னி 2/9/1997 செப்டம்பர் மாதம் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பர் கட்டி எங்கிட்ட தினமலர் பேப்பரில் இருந்தது. அவங்க பேர் வந்து, அந்த அம்மா பேர் வந்து கேட். அப்போ அவர் ஹஸ்பண்ட் பேர் வந்து டேவிட்டு. அவங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து கேத்ரின். இந்த அம்மா மாசமாக இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பையன் பிறகு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, கன்சீவ் ஆகிட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்தோன்னா ரொம்ப அழுகிறாங்க. ஆண்டோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து பிறந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இந்த குழந்தை பிறந்தது. குழந்தை இறந்துருச்சு. இறந்த குழந்தை 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, இந்த குழந்தை உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை நான் பார்க்காம போகுது, நான் ரொம்ப பாரப்பட்டு உங்களை ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த பிறந்த குழந்தை இறந்துச்சா. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் கடைசி இதை கூட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு ஏற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குழந்தைய வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. குழந்தை ஒன்று அப்படியே தோல் அப்படின்ட்டு தோல்ன்ற நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே அழுது காதில் ஜெபம் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆக குழந்தை இறந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த குழந்தை வந்து திடீர்னு அவங்க அம்மா கையை அப்படியே பிடிக்குது. அப்படியே நீட்டி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க.
என்னடா குழந்தை கையை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணால் டக்குனு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், குழந்தை பாலும் குடிக்குது. இந்த அப்பாக்கார் என்ன பண்ணார், ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி குழந்தை அந்த 6 மணி நேரம் சொல்லி குழந்தை வந்து பால்லாம் குடிக்குது அப்படின்ட்டு. இல்லை கையை பிடிக்குது அப்படின்னு சொன்னான். கையை பிடிக்குதா, அது வந்து குழந்தை இறந்தவங்க பெரும்பாலும் வந்து கை இந்த நரம்பெலாம் நீட்டமாக இது கொஞ்சம் இது கொடுக்கும், அப்போ இந்த குழந்தை கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது ஒன்று மெடிக்கல் சம்மந்தம் எந்த குழந்தை இறந்துருச்சு, 6 மணி நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எழுந்திரிச்சு வராங்களாம். எழுந்திரிச்சு நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். அப்போ தான் வந்து டாக்டருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, எதில் மெடிக்கல் மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த குழந்தை இந்த கையில் காலை கட்டு போட்டு தான் எல்லாம் பிரிச்சு எல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தை நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணு, இந்த அம்மா வந்து எல்லோரும் கேட்டாங்களாம், நீங்கள் என்னம்மா அந்த குழந்தை கதை சொல்லி சொல்லி அழுதிங்களே என்னம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் வந்து அந்த குழந்தை கதையில் சொன்னேன், உனக்கு ஒரு பேர் வந்து ஜேமின்னு வச்சுருக்கேன்ப்பா, உனக்கு ஒரு அக்கா இருக்குது, அக்கா பேர் கேத்ரின்ப்பா, உங்கள் அப்பா பேர் டேவிட்டு, நான் உங்கள் அம்மாப்பா, என் பேர் கேட்டுப்பா, நீ வந்து நீ எங்களுக்கு வேணும், இந்த உலகத்தில் நீ வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நான் கேட்டுக்கிட்டே இருந்து அழுதேன், இந்த குழந்தை உலகத்துக்கு வேணும்னு சொல்லி நான் அழுதேன். ஆண்டு ஜபத்தை கேட்டு அந்த கண்ணீர் ஜபம், இது வந்து பொய் கடை உண்மையான சம்பவம் நடந்தது. இது வந்து இந்த பேப்பர் கடைக்கு நான் வச்சுருக்கேன், நான் இந்த தினமலர் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஜபத்துக்கு எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா. அதுதான் பெண்களை நாம் யாருமே எப்போயுமே ஜபம் தாங்க ஜெயம். ஜபம் பண்ணி பாருங்கள், ஜபத்திற்கு வல்லமை உண்டு. இப்போ வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படாத இருக்க பாவிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே நாம் பாவிகள் தான். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், அப்போஸ்தலர் 16:37 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38 பார்க்குறோம், பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு பார்க்குறோம். 1 நாளாகமம் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தில் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்றால் தினமும் ஜெபம் செய்ய வேண்டுமா, தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் ஆண்டோட ஜெபம் பண்ணணும். அதுதான் பெண்களை நமக்கு, அதுதான் தினமும் ஜெபம் பண்ணணும். சும்மா தூங்கிக்கிட்டே இருந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாரா, அதான் செய்ய மாட்டார் ஆண்டவர். கடவுளும் மனிதருமா ஒரு வருது என்னன்னா, நல்ல ஒரு 10 பேர் கடவுள் எப்பவும் இருப்பார் என்று பெரியவர் சொல்லுவார்கள். நல்லவங்க பற்றி எப்போதுமே கடவுள் இருப்பாருன்னு. இதற்கு என்ன காரணம், எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும். சங்கீதம் 91:11 பார்க்குறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு நல்ல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆண்டோட ஜெபம் கொண்டே இருப்பாராம். ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் உதவி செய்வார், எல்லாமே பண்ணுவாராம். ஆடு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மனுஷன் வந்து உலகத்தில் நல்லா இருக்கிறாரு, நல்ல உதவி எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு, நல்ல பையன், நமக்கு உயர்ந்த பையனாக இருக்கிறாரு, நல்ல ஜெபம் பண்ணுறாரு, நல்ல கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாரு, எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு அப்படின்னு ஆடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு நாள் இவர் வந்து இறந்துட்டார். இறந்தோடனே பரலோகத்துக்கு போயிடுறாரு. போனோன்னே கடவுளே இறங்கி வராங்க, வாப்பா உன்னை தம்மா உனக்காகப்பா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வாப்பா அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஆண்டுகளில் அப்படியே கும்பிட்டு வந்தாராம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அவரோட கலந்த கால வாழ்க்கையை காட்டுறாராம். வாழ்க்கையை காட்டும்போது இவர் கூடவே இருக்கிற மாதிரியே இந்த மனுஷன் கூட இந்த ஆண்டவர் கூடவே இருக்கிறார். பத்தியா நீ பூலோகத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பேர் என்ன ஆனிச்சுன்னா, 2 பேர் நடக்கிற மாதிரி காலடி இருக்குது. பார்த்தோன்னே போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காலடி இருக்குது, இன்னொரு காலடி மறைஞ்சிருது. அப்போ அந்த டைமுக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப சோகமாக போயிடுச்சான். ஆண்டவர் கேட்டாரன், ஏன்ப்பா சோகமாயிட்ட அப்படின்னு. இல்லை, நீங்கள் 2 பேர் நம்ம போயிட்டு இருந்தோம், ஒரு 2 காலடி இருந்துச்சு, இப்போ ஒரு காலடி தான் இருக்குது. நீ அந்த டைமுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் கேட்டாரான், நீ அதை சொல்கிறியாப்பா, அந்த டைமுக்கு உன்னை கூட நீ நடக்கலையாப்பா, நான் உன்னை தூக்கி தோளில் சுமந்துக்கிட்டேன்ப்பா, சுமந்து நடந்து போனப்பா, அது என்னுடைய காலடிப்பா, நீ உன் காலில் நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் சொன்னாரான். அப்போ தான் அவனுக்கு ஐயோ ஆண்டவர் வந்து நம்மளை தோளில் சுமந்து தூக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்தான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆண்டவரேங்கிற அப்படின்னு நினச்சிட்டு. அதனால் நம்ம ஆண்டவர் அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் தூக்கி நம்ம சுமந்து போகிற ஆண்டவருங்க. நம்ம சாதாரண அற்ப நினைக்காதீங்க. அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அவரே தூக்கிக்குவார், தூக்கி சுமந்து போகிற அந்த மாதிரி தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், அது மாதிரி நம்ம இப்போ வந்து மார்க் 12:17 பார்க்குறோம். அதற்கு இயேசு ராயனுடைய ராயனுக்கும்
தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறார், நடைபயிற்சி வாக்கிங் போயிட்டு இருக்கிறார். ஒருத்தர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. பிச்சைக்காரனை பார்த்தோன்னா ரொம்ப பாவம் போடுறாரு. ஐயோ இப்படி ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு உடனே பாக்கெட்டில் கையை விட்டு அவர் பாக்கெட்டில் வந்து 700 ரூபாய் நோட்டு இருந்துச்சான். ஒரு 600 ரூபாய் நோட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாராம். இந்தப்பா வச்சுக்கோன்னு செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இவர் போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி போன பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், வாங்கினவன் திடீர்னு ஓடி வந்து அந்த ஆளை அடித்து கீழே தள்ளி அந்த 1 ரூபா வச்சுருந்தாலும் அவர் 600 கொடுத்து 100 நோட்டு இவர் பாக்கெட் வச்சுக்கிட்டாருல, அந்த ஒரு 100 நோட்டு பிடிக்கிட்டாராம். பிடுங்கன்னா அப்படியே மனுஷன் அவனுக்கு அப்படியே இப்படி பார்க்குறாராம். அப்போ அந்த பொல்லாத பிச்சைக்காரன் யார், பிடுங்கிட்ட போன பிச்சைக்காரன் யார், நானும் நீங்களும் தான். ஏன்னா ஆண்டவர் வந்து வாரத்துலேருந்து 7 நாள் கொடுக்குறாரு. 6 நாள் நீ வச்சுக்கப்பா, 1 நாள் எனக்கு கொடுப்பா அப்படின்ட்டு. அந்த 6 நாள் நம்ம எல்லோரும் உலக பிரகாரமாக இருக்கிறாங்க. உலக பிரகாரம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டு வேலை செய்ய எல்லாம் செஞ்சு 6 நாள் அவங்க உலக பிரகாரம் பார்க்குறாங்க. அந்த 1 நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டோடைய நாள். அப்போ யாருமே சர்ச்சைக்கு போகிறது இல்லையே. அந்த 1 நாள் நமக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்க, காலையில் நல்லா தூங்குவாங்க, ரொம்ப நேரம் தூங்குவாங்க. தூங்கிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பி டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம் போட்டு அந்த 1 நாள் ஃபுல்லாக ஆண்டவர் நாள் திருடிடுறோம். அதனால் ஆண்டவர்களுடையது ராயனுக்கும் தேவனுக்கு கொடுன்னு தான் இருக்குது. நம்ம சும்மா அந்த நாளே திருடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காலம் நாங்கள் படிக்கும்போது காலத்துலலாம் வந்து சண்டேஸ் கிளாஸ்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ பிள்ளைங்களாம் எப்படி இருக்குதுங்க, தாறுமாறாக தான். அதுங்களுக்கு என்ன தப்பு பண்ணால் தப்புன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நிறைய நீதிமொழி இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீதி கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ் கிளாஸ் பண்ணணும் சொன்னால் நிறைய கதை சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கிளாஸும் கிடையாது. ஸ்கூல்லேயும் நல்ல கிளாஸ்னு ஒன்று இருக்குது, கேட்டிசம் கிளாஸ்னு இருக்கும். அப்போ இந்த கிளாஸ் இப்போ கிடையாது. பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது. அப்போ யார் சொல்லிக் கொடுப்பா, பிள்ளைங்களை நல்வழி யார் படுத்துவா? பிள்ளைங்களை வந்து சர்ச்சுக்கு அனுப்பி சண்டேஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க. அங்கே நிறைய பேர் சிஸ்டம்லாம் நிறைய கதையெல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. பேரண்ட்ஸ்க்கு நீங்களும் எவ்வளோ கதை படிச்சிருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்யக்கூடாது, தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் படிக்கும் போது நிறைய டீச்சர்லாம் அடிப்பாங்க. இப்போலாம் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டீச்சர் கையில் ஒரு குச்சை பிடிங்கிட்டாங்க. இந்த குச்சி எங்கே போயிடுச்சு, போலீஸோட லத்தியாக போயிடுச்சு. அந்த லத்தியை எடுத்து என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரங்க அடித்து கை காலை உடச்சி மாவு கட்டு போட்டுடுறாங்க. பிள்ளைங்க வந்து இப்போ எது தப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம வரும்போது என்ன பார்க்குறோம், ஒரு டாஸ்மார்க் கடையில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் நின்று வந்து அந்த டாஸ்மார்க் வந்து இது தண்ணி வாங்கிக்கிட்டு உட்காந்து இருக்குதுங்க. எங்கே போகுது உலகம், எங்கே போகுது பாருங்க. அந்த காலத்துலலாம் பாருங்களேன், இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போல்லாம் எல்லாம் போதை வசி, எங்கே பார்த்தாலும் போதை எல்லா இடத்துலையும் போதை தான். நீங்கள் நான் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பசங்கள்லாம் கையில் வந்து பேனா எடுக்கிற கையில் வந்து கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் வெட்டவும் குத்தவும் எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்களாம். எப்படி உங்கள் லைஃப் எப்படிலாம் இருக்கும், லைஃபே போயிடும்ல, தெரிய மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க டீச்சர்ஸுங்களே அடிக்கக்கூடாதுன்றாங்க, வாதியரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அதனால் சர்ச்சுக்கு அனுப்புங்க. சர்ச்சுக்கு அனுப்பிச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்துவாங்க. சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதுங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் சொல்லணும். இப்போ பிள்ளைங்கள்லாம் அட்டம் பண்ணி தான் எல்லாம் வாங்குதுங்க. அது மாதிரி செய்யாதீங்க. பிள்ளைங்களை எதுவும் அட்டம் பண்ணி கேட்குறப்ப எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. நான் எல்லா மீட்டிங்கும் தான் சொல்கிறேன். பிள்ளைங்க ரொம்ப தாறுமாறாக பிள்ளைங்க போகுது. பெம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப அதான் எல்லாம் டாஸ்மார்க்ல தண்ணி அடிக்குதுங்க, சிகரெட் குடிக்குதுங்க. கண்ணாலே நான் பார்த்துட்டு வரேங்க. ஜபம் தான் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட வைங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பாவத்தில் விழுந்தவரை ஜபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேதாகமத்தில் கடவுள் எளிதாக தெரிந்து கொண்ட பெண் ஒருவரும் இல்லை. தண்ணீர் எடுக்க வந்த பெண்ணிற்கு எளிதாக இல்லை, பெரும்பாலான சிறுக்கு எளிதாக இல்லை. ஆசீர்வாதம் செய்திகளை கேட்பதை விட்டுவிட்டு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எளிதானது அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. அவர்கள் அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், முன்னறிக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முடிவிலே அவர்கள் அனைவரும் ஜெயம் பெறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது மற்றவர்களே நீங்கள் நிராகரிக்கப்பட்டால் அல்லது உறவினர்களால் உடன் பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டால் கவலைப்படாதீர்கள். எல்லாவித எதிர்ப்பையும் விட கடவுளின் தயவு தான் மேலானதான். இவங்க விட்டுட்டாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க பேசல, கூட பிறந்தவங்க பேசல, அக்கா தங்கச்சி பேசலாம், கவலைப்படாதீங்க. கடவுளுடைய தயவு தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்துக்கு அவங்க வந்து வழிப்பக்கமாக நம்ம கூட தான் எல்லோரும் வருவாங்க. கூட பிறந்த உறவினர்கள் வழிப்பக்கமாக வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கும்போது திரும்பி நம்ம பார்ப்போமே நமக்கு தெரியாது. இது ஆண்டோட தயவு தான் நமக்கு முக்கியம். இப்போ யோவான் 15:18 பார்க்குறோம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்போ ஆண்டவருக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க. சொந்தக்காரங்க பேசலையோ, உடல் பிறந்தவங்க பேசலையோ, உறவினர்கள் பேசலையோ, எல்லாம் நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் தயவு இருந்தாலும் நமக்கு போதும்.
அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விசாரிக்கிறவர், அப்புறம் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவர். என்னை அவர் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆதியாகமத்தில் வந்து நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆகார் சொல்கிறாங்க. ஒரு பிரசித்தி பெற்ற டாக்டர் என்ன பண்ணுறாரு, சிடி ஸ்டட் என்ற மிஷினரியை வந்து என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்கா கண்ட வந்து ரெசிப்புக்காக பாடுபட்டாராம். அந்த டாக்டர் பேர் சிடி ஸ்டன்ட். அவர் என்ன பண்ணார், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். இதை வந்து ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருந்திருக்கேன், என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு. அவர் என்ன சொன்னாராம், நான் இன்னும் படிக்கிறேன்னா இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை வேறு ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று பதில் சொன்னாராம். வேதத்தை நாம் கரைத்து குடித்து விட முடியாது, அது வற்றாத ஜீவ ஊற்றான். தினமும் அதை படியுங்கள். அவ்வாறு படிக்க முடியுமோ எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ அது மாதிரி படியுங்க, திரும்ப திரும்ப படியுங்கள். ஒவ்வொரு முறை வேதம் வாசிக்கும் போது கொஞ்சம் கூடுதல் ஞானம் அடைகிறோமா, புதிய புதிய வெளிப்பாடுகள் கிடைக்கும். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார். ஆண்டவருடைய குரலை நாம் கேட்பது போல நம்முடைய குரலை அவர் கேட்பார். நம்ம எப்படி வந்து பிரார்த்தனை பண்ணணும், ஜபம் மூலம் நமக்கு ஆண்டவர் பிரார்த்தனை பண்ண முடியும். விண்ணப்பம் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டோடைய வசனத்தை பற்றி வாசித்தால் போதாது, நாமும் அவருடன் பேச வேண்டும். நமது வாழ்க்கை ஆனந்தமாக வெற்றி பெற வேண்டுமானால் ஜெபத்தில் மட்டுமே முடியும். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டோட பேசுவது தான் ஜெபம். ஒரு டாக்டர் அந்நிய பாஷை வந்து உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணாராம். இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, உண்மையாக பொய்யா என்ன எல்லாம் பண்ணுறாங்கன்னு பண்ண இவர் என்ன பண்ணார், இவர் ரட்சிக்கப்பட்டு இவர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன நினச்சி வந்து இவர் பேச ஆரம்பிச்சு இயேசு முகமுகமாக பார்த்தாராம். உண்மை சம்பவம். அந்நிய பாஷை வந்து என்னன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. உண்மையாக அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ சங்கீதம் 32:6 பார்க்குற, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள என்னும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது, ஜெபிக்கிறவனே ஒன்றும் அணுகாது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு விரோதமாக எதுவும் அணுகாது. என்னது? ஜலப்பிரவாகம் வரலாம், சுனாமி வரும், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி வரலாம், சிங்கக்கெபி வரலாம், விரியன் பாம்பு கவலாம். ஆனால் ஆண்டவர் பற்றி கொள்கிறவர்களுக்கு ஒரு சேதமும் வராது. ஜபம் முக்கியம். நமக்கு எப்படி உயிர் வாழ ஆக்சிஜன் தேவையோ அதை விட முக்கியமானது தனிப்பட்ட ஜபம். ஜபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் ஒன்றுமில்லாதவன். ஜபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜபம் இல்லாமல் மாற்றம் வரவே வராது. ஜபம்தான் பாதுகாப்பை கொண்டு வரும். இப்போ வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து 2002 வந்து நான் மும்பையில் இருந்தேன். அண்ணன் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருந்தது. நான் மும்பையில் இருந்தேன். அமெரிக்காவிலேருந்து அண்ணன் பொண்ணு பாரதியிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. பேசி முடிச்சு படிச்சிருச்சு. சும்மா நான் எதார்த்தமாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்குறீங்களா என்னவே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லும்போது உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ நேரம் நீ பாரதிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, மும்பைக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன இது ஒயராக போய்கிட்டு இருக்குது. நீ பேசும்போது பாரதி கேட்டது, பாரதி பேச நீ கேட்ட, 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. அது மாதிரி தான் வந்து உங்கள் ஜபமும் நான் அப்படி தான் கேட்பேன். நான் எல்லா ஜபத்தையும் கேட்பேன். நீங்கள் வந்து காதை சரியாக ட்யூன் பண்ணி வைக்கிறது இல்லை. இப்போ இந்த உலகத்தில் வந்து இல்லை, இது இப்போ சாதாரண ஒரு ரூமில் உட்காந்து செல்ஃபோன் பேசுகிறோம். நமக்கு என்ன செல்ஃபோன் வந்து ஒயராக போய்கிட்டு இருக்குது, இப்படியே தானே போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் உங்கள் ஜபத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னாருங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நானும் அப்படி தான் இருந்தாலும் தான் ஆண்டவர் பேசினா அதெல்லாம் சும்மா கதைலாம் சொல்லுவேன். நான் சொன்ன ஆள் நான். அதெல்லாம் அந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் பேசுவாருங்க. பேசும் தெய்வம் அவர். பேசாதோ கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசும் தெய்வம் அவர். அப்போ ஆதியாகமம் 2:16-17 வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவா என்று கட்டளையிட்டார். இதை கேட்ட சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? ஆதியாகமம் 3:4-5 வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப மிஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றான். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. சாத்தான் எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளால் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு சிகரெட் வியாபாரி பண்ணார். அவர் என்ன பண்ணார், சிகரெட்டே குடிக்காதவங்க ஊரில் வந்து சிகரெட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாருமே வாங்கலையாம். என்னடா இவ்வளோ விலை கொடுத்து நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து எல்லாம் வாங்கி சிகரெட்டை வாங்கி வச்சுட்டோமே, யாருமே வாங்கலையே, என்ன பண்ண ஒரு தந்திரம் பண்ணாராம். சாத்தா மாதிரி அவர் இருந்தாலும் ஒரு தந்திரம் பண்ணியிருக்காரு. உடனே ஒரு நோட்டீஸ் போட்டாராம். என்ன போட்டார்னா, சிகரெட்டு வந்து இந்த சிகரெட்டு பிடிக்கிறவங்க வந்து நாய் கடிக்காது, 2வது வந்து வீட்டுக்கு திருட வர மாட்டானா, 3வது வந்து ஊனமுற்ற குழந்தை பிறக்காதான், 4வது என்ன சொல்கிறான்னா அந்த முதுமை அடைய மாட்டாங்க, தலையும் நரைக்காது அப்படின்னு சொல்கிறான்.
சொன்ன உடனே ஒரு நோட்டீஸ் பிட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ்லாம் கொடுத்து ஊரெலாம் அடித்தோடனே எல்லோரும் அது நல்லா வசதியாக தானே, நல்லா தானே இருக்குது, வந்து புகைப்பிடிக்க நாய் கடிக்காதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா சிகரெட் குடிக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஜனங்க எல்லாம் சிகரெட் வாங்கி குடிக்க ஆரம்பித்தாரு. வியாபாரம் சூடு பிடிச்சிச்சான். 1 வருடம் ஆயிடுச்சான், இந்த 2 வருடம் ஆயிடுச்சான். சொன்னது எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் மகிமையை பட்டு சொன்ன அந்த வியாபாரியை தேடி கொண்டு போனார்களாம். போனவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இப்போ இதுமாதிரி பொய் சொல்லி தான் வியாபாரம் பண்ண, நீ சொன்னது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் நடக்கலை, வந்து நான் சொன்னது அத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி என்ன நடந்துச்சு, நாய் கடிக்காதுன்னு சொன்னி அது எப்படின்னு கேட்டாங்களாம். புகைப்பிடிக்கிற நாய் கடிக்காதுன்னு சொன்னி இது பொய் தானே என்றாங்களாம். அதுக்கு அந்த வியாபாரி விளக்கம் அளித்தாராம். அப்படி இல்லைங்க, புகைப்பிடிக்கிற உடம்புல வந்து பலன் இருக்காது, பலமே இருக்காது. இல்லை பலம் இல்லாமல் அவன் ஆடி நாமே அப்படியே தோண்டு இப்படி தான் போயிட்டு இருப்பான். அதெல்லாம் அவன் கையில் எப்போதுமே குச்சி இருக்கும். அந்த குச்சை பார்த்தா நாய் வராது, நாய் ஓடி போடும். சரி நாய் சரி, 2வது திருட வர மாட்டேன்னு சொன்னி அது என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஒன்றும் இல்லை, அவன் நைட்லாம் இருமிக்கிட்டே இருப்பான், ஆள் முழிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஓடி போயிடுவானுங்க, திருடங்க வரமாட்டானுங்கன்னு சொல்லி. சரி குழந்தை பிறக்காது, ஊனமுற்ற குழந்தை பிறக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு குழந்தையா பிறக்காதுங்க, அவனுக்கு எப்படி இங்கே ஊனமுற்ற குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். சரிப்பா, இப்போ வந்து புகைப்படனுக்கு வந்து முதுமை அடைய மாட்டான்னு வேறு சொன்ன, தலை நரைக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்க, இதுவும் பொய் தானே அப்படின்னா. ஏன் பொய், அதுக்குள்ளே செத்து போயிடுவானே அப்படின்னு. எப்படி வந்து இவன் எப்படி ஜனங்களை ஏமாற்றி எப்படி சிகரெட் விற்றான், அது மாதிரி வந்து சாத்தான் என்ன சொல்கிறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களும் இருப்பீர் என்று தேவன் அறிவார் என்றது. இதே மாதிரி தான் சாத்தான் அப்படி தான் நம்ம ஏமாற்றுவான் நம்மளை. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அவர் மன்னிக்கிற தேவன் எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி அவர் மன்னிக்கிற தேவன் நம்ம சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியல, நான் தேவன் அன்பான தேவன் சொல்கிறாங்க. ஒரு தகப்பன் பிள்ளையை வந்து எப்படி வந்து மன்னிக்கிறான் அது மாதிரி மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்னொரு முகம் தெரியுமா, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அப்படின்னு பார்க்குறோம். நாகம் 1:2 வந்து கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுமான தேவன், உக்கிர கோபம் உள்ளவராம். சாதாரண கோபம் கூட உக்கிர கோபம், அப்படிப்பட்ட தேவன் நம்ம இருக்கிறார். சக்கரியா 7:12 பின்பகுதியிலிருந்து மகா கடுகோபம் சேனையில் கர்த்தரிலிருந்து உண்டாயிற்று. எரேமியா 10:10 பார்க்குறோம். பின்பகுதியில் அவருடைய கோபம் பூமி அதிருமா, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். யாத்திராம் 20:19 என்ன சொல்கிறார், மோசேயை நோக்கி நீங்கள் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பதாக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்போ அவருடைய குரல் எப்படி இருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் அவர்கள் குரலை கேட்டாலே செத்து போவோம் என்று சொன்னார்கள். அப்படின்னா அந்த குரல் எப்படி இருக்கும், அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது. சங்கீதம் 29 பார்க்குறோம். அவர் சத்தம் வல்லமை உள்ளது, சத்தம் மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்குது, அக்கினி ஜுவாலை பிளக்குது, அவர் வனாந்திரத்தை அதிர பண்ணுதான், அவருடைய சத்தம் பெண்மான்களை இடும்படி செய்கிறதாம். யோவான் 11:40 இவரை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று ஒருத்தவன் சத்தமாய் கூப்பிட்டாரு. ஆண்டு மெதுவாக கூப்பிட்டாரு, உரத்த சத்தம். அப்போ சத்தம் பூமியிலிருந்து வெளில வந்துட்டான். 4 நாள் நாருமேன்னு சொல்லியிருந்த லாசரு, அந்த சத்தம் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ யோவான் 12:44 பார்க்குறோம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறான், என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பின இடத்தில் விசுவாசமாக இருக்கிறான் என்றார். மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலோடு. இப்படிப்பட்ட தேவனை, அவர் எப்படி அன்பான தேவனை, அவர் எவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணாலும் மன்னிப்பார் என்று எப்படி நினைச்சு நம்மளே உங்களை எல்லாமே ஏமாற்றிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பான தேவனையை நரகத்தை உண்டாகி அதை குறித்து பிரசங்கித்து இருக்கிறாரு. மார்க் 9:43-48 வரை படிக்கலாம். அங்கே வந்து உன் கை உனக்கு இடர் உண்டானால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடனே அவியாத அக்கினி நரகத்திலே போவதை பார்க்க உணனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்கும். உன் கால் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடும். நீ 2 காலுடனாய் அவியாத அக்கினி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசித்து உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமல் அக்கினி அவியாமல் இருக்கும். உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடனே நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கணும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்து ஒரு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குன்னு பார்க்குறோம். ஏசாயா 14:10 பின்பதில் வாசிக்கிறோம். அந்த இடம் புழுக்கள் நிறைந்த படுக்கை, பூச்சிகள் நிறைந்த போர்வையாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு நாம் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்கிற, தேவன் நினைக்கிறார், இவர் தான் அன்பான தேவனா, இப்படிப்பட்டவர் அன்பான தேவனா, நரகத்தை உண்டாக்குனா இருக்காரு. அப்போ சற்று யோசித்து பாருங்கள். அக்கினியாலும் கந்தகத்தினால் பாதிக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அவர் பேச்சை மீறலுக்கு என்ன சொல்கிறார். வெளிப்படுத்தி 22:11-12 பார்க்குறோம். அநியாயம் சொல்லி இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமாய் ஆகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய நீ கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிறது என்றார். நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து நாம் ஒரு நாள் கண்ணை மூடுவோம், நமக்கு ஒரு வீட்டை கட்டி நம்ம ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டு இருப்பார். நாம் போய் நம்ம ஆண்டவரை பார்ப்போம், நம் முன்னோர்களை பார்ப்போம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம சொந்தக்கார உறவினர் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அந்த இடம் எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாதான் இருக்குமா. அப்போ வந்து எல்லாம் நம்ம இப்போ இங்கே பூமியில் ஒரு கிராமம் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம், அங்கே எங்கே பார்த்தாலும் அவ்வளோ தங்கத்தில் நம்ம நடந்து போவோமா, தங்கம் தான் தங்கத்திலே வழியெல்லாம் ரோடெல்லாம் தங்கமாக தான் இருக்குமா. நிறைய பேர் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இறைவன் நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாதான். என்ன அது இறைவனுடைய கொடைகளான இந்த வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை, இந்த கொடை கொடுத்த வாழ்க்கை மற்றும் சூரியனை கொடுக்குறாரு, சந்திரன், காற்று, உணவு, நமக்கு யாருக்கு எல்லா பொருளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்குறோம். ஆண்டவர்கிட்ட வாங்கி நினைக்க நன்றி சொல்கிறோமா? நமக்கு யாருக்கும் நம்ம ஒருத்தவங்க கொடுக்குறோம், ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்கிறோம், அவங்க நமக்கு திரும்பி நன்றி சொல்லி நினச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆண்டு உழவு கொடுத்தா ஆண்டவருக்கு நமக்கு நினைக்க நன்றியே சொல்ல மாட்டேங்கிறோமே, அதுக்கு நன்றியை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ அவர் மனசு அவர் வந்து நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கணுமே சொல்லி நம்ம கொடுக்குறாரு, நமக்கு ஆண்டவர் நன்றியே சொல்ல மாட்டேங்கிறோம். யோவான் 13:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டாராம். எல்லா மனிதரும் ரட்சிப்பதற்காக தான் சிலுவையின் மரிப்புக்கு தேவன் தமது சொந்த குமாரனை தந்தார். மேலும் நரகத்தில் ஒரு ஆத்மா கூட விழுந்து விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துமாறு அவர் விரும்புகிறார். முழு உலகத்தை காட்டிலும் ஒரு ஆத்மா மிக விலையிடப்பட்டதுதான். ஒரு ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் வந்து ஒரு வருகை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு செல்ல விரும்பாத தேவனுடைய இருதயத்தை நான் புரிந்து கொண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தை அறிக்கை வேண்டியது நமது கடமையாகும். மத்தேயு 28:18-19-20 என்ன பார்க்குறோம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் இருந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பண்ண சகல நாடுகள் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஏன் நம்ம ஆத்துமாக்களை ஆராதப்படுத்த வேண்டும்? நம்ம யாராவது பார்க்க போனால் குழந்தைகளை வீட்டுக்குன்னா ஸ்வீட்ஸ் இது பிஸ்கட்டு சாக்லேட் போவோம், கொஞ்சம் குழந்தை டீனேஜ் பிள்ளைங்க கூட ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கிட்டு போவோம். வயசானவங்கள பார்த்துக்க போனோம்னா அவங்களுக்கு என்னது வேண்டும், ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். நம்ம ஆர்டர் பார்க்க போகும்போது என்ன கேட்பாரு, நீ எனக்கா என்ன செஞ்சுன்னு கேட்பாரு, இத்தனை வருஷம் உனக்கு உலகத்தில் கொடுத்தேன் என்னக்கா நீ என்ன பண்ணுன, ஆத்துமாக்களை கொண்டு என்னை பற்றி சொன்னியான்னு கேட்பாரு. நம்ம சொல்லலன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதனால் ஆண்டர் பார்க்க ஆண்டர் கேட்பார், எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்த, நீ என் பேர் ரோஸ்லின் எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு நான் சொல்லணும், ஆண்டவர் 500 ஆத்துமாக்கள் கொண்டு வந்துட்டு ஆண்டவர் நான் சொல்லணும். அப்போ தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இவ்வளோ வருஷம் உலகத்தை 5 வருஷம் எதுக்கு நம்ம வீட்டில் இந்த உலகத்தை எதுக்கு நமக்கு வந்து ஆயுசம் அப்படியே கூட்டி கொடுத்தாரு, சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு தின்னுட்டு வான்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா நமக்கு நேரம் வாய்ச்சாலும் வாய்க்காடுன்னு சரி வசனத்தை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் வசனத்தை சொல்ல ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணணும். உலகம் நம்ம பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அப்படிப்பட்ட தேவன் நம்ம பார்த்து நம்ம கேட்பார், எனக்கு என்ன கொண்டு வந்தேன், நான் உங்களுக்கு 500 ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவனேன்னு சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்போ நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து காலத்தை என்றைக்குமே வீணாக்கக்கூடாதான். நம்ம வாழ்க்கையில் அநேக வருடங்கள் ஏற்கனவே சென்றுவிட்டன, அத்துடன் சில வருடங்கள் வாரங்கள் நாட்கள் மட்டும் சில மணித்தோள் மட்டும் நமக்கு எஞ்சி இருக்குதான். அதனால் நம்ம காலத்தை என்றைக்குமே வீணாக்கக்கூடாதான். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு கண்காட்சி மாதிரி வச்சாராம். வச்சோடனே எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சுட்டார். கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் வேண்டுதல் அத்தனை பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். எல்லாம் அந்த பொருள் உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் கொண்டு வச்சு உங்களுக்கு என்னென்ன ஆசையும் என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். ஒரு அம்மா வந்து வந்தாங்க. வந்தவங்க வயதான நம்ம வந்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்க சிப்பாய்கள் வந்து என்ன ஏன் பிடிக்கல உங்களுக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே கண்காட்சியும் எல்லாமே வச்சுருக்கேன், வீடு வாசல் நகை நட்டு எல்லாமே இருக்குது, ஏன் உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ராஜா போய் அழைச்சிட்டு போய் குதிரை போகிறார். குதிரை போய் ராஜா அழைச்சிட்டு வந்தோன்னா ராஜா இறங்கினோன்னா அந்த அம்மா போய் ராஜா போய் பிடிச்சிக்கிட்டாங்களாம். ராஜா கேட்டாங்க, இவனுக்கு ஒன்றுமே பிடிக்கலையான்னு. எனக்கு எதுவுமே பிடிக்கல, உங்களை தான் ஆண்டவர் ராஜா பிடிச்சிட்டு சொல்லி அந்த அம்மா அந்த ராஜா பிடிச்சிட்டான். எனக்கு வந்து நீ இதுன்னா கொஞ்சம் தான் நான் எடுப்பேன், ராஜாவிட்டே நான் இருந்தேன்னா அந்த எல்லாமே எனக்கு தானே அப்படின்னு. அப்போலாம் ராஜா அந்த அம்மா அழைச்சிட்டு போயிட்டு 3 நேரம் சாப்பாடு கொடுத்து வச்சுருந்து அவங்கள வச்சுக்கிட்டாராம். அதுமாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க இல்லத்தில் வாங்க நம்ம கூப்பிட்டு ஆண்டவர்கிட்டே நம்ம அவர் எல்லாமே நமக்கு செய்வாருங்க. அவரை கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறான்னு கேட்குறீங்களே, அவர் சமீபமான தேவன் தாங்க. அவர் வந்து என்றைக்குமே நம்ம அற்புதமாக ஆசீர்வதிக்க மாட்டாருங்க, வானத்தின் பல்லகனிலே திறந்துவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வந்து ஆராதிக்கிறோம்.
மகளிர் தினத்தில் நம்ம இருக்கிறோம். இனிமேல் நாங்கள் வந்து மகளிராக நம்ம தான், பெண்களாக நம்ம தான் வீடை கட்ட நம்ம தான் என்ன பண்ணணும், அதிகாலை ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை பண்ணி பண்ணி பாருங்கள், அதோட ஆசீர்வாதம் தனியாக இருக்குதுங்க, தனியாக இருக்கும். இப்போ வீடு இப்படி இருக்கும் வச்சுக்கோங்களேன், வீடு ஃப்ளாட்டில் மேலே இருக்கும் வச்சுக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நேராக அந்த அப்படியே அந்த ஓடெல்லாம் உடச்சிட்டு பில்டிங்லாம் உடச்சிட்டு மேலே புகையாக போய்கிட்டு இருக்குமா, அவ்வளோ புகை மாதிரி அப்படி நம்ம ஜெபம் அப்படி ஏற இருக்கும் போது அப்படி போகுமா, அது தூதரெல்லாம் பதில் கொண்டு வருவாங்களாம். நம்ம கூட வந்து எப்போவுமே அதிகாலை ஜெபம் பண்ணும்போது மேலே தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிகாலை 4 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது என் மேலே தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கும். மேலே ஆளுங்க இருக்கிற மாதிரி, பக்கத்தில் தொடுற மாதிரி இருக்கும், நெத்து சேலையெல்லாம் தொடுற மாதிரி இருக்கும். இது என்ன இது மாதிரி தலையில் தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இது பில்லிகிராம் ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது, காலையில் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தர் பக்கத்தில் நின்று கையை தொடுவார், தலையெல்லாம் தொடுவார், எல்லாம் செய்வார், இந்த கண்ணத்தை தொடுவார், தலையை தொடுவார் அப்படின்னா சொல்லியிருக்காரு. அப்போ தான் நினச்சேன் நான், பக்கத்தில் ஆண்டு நம்ம கூடவே வருவாருங்க, கூடவே இருப்பாருங்க, நம்ம நல்லா இதை உணரலான்னா. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண இதை கேட்டு ஒவ்வொருவரும் கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல நாள் எங்களை காண செய்ததுக்கு நன்றியப்பா, நல்ல நாள் பார்க்க செய்து நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதே சுத்த கிருபை ராஜா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் நிர்மலமாகாமல் சுத்த கிருபை ராஜா. வானங்களையும் பூமி உண்டாக்கினவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானங்கள் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி ஆண்டவரே. வானங்கள் முடியது, பூமி நிறைவுகளும் முடியது, வானங்கள் முடியது, பூமி குடிகளும் முடியது, பொண்ணு வெள்ளி முடியாது ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே. அப்பா, அது நாட்கள் உங்கள் பாதத்தில் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. அப்பா, உமது பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சிவ பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நோக்கி பார்க்கும் திருமுகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்தப்பட்ட கத்தத்தில் இருக்கும் ஒரு நன்மை குறைவில்லைன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, இந்த சிவ பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.